வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை இந்தியாவிடமிருந்து மீட்கும் வங்கதேசத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை அந்நாட்டு பிரதமர் தாரிக் ரஹ்மான் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவின் புதிய உயர் ஆணையர் தினேஷ் திரிவேதியை சந்தித்த போது இந்த விவகாரத்தை அவர் நேரடியாக எழுப்பியுள்ளார். ஹசீனா இந்தியாவில் தங்கியிருப்பதும் இந்திய மண்ணிலிருந்து அவர் அரசியல் கருத்துக்களை வெளியிடுவதும் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் தொடர்ந்து பதற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது. ஷேக் ஹசீனாவை ஒப்படைக்க வேண்டும் என்று வங்கதேசம் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வந்தாலும் இந்தியா இதுவரை அவரை வங்கதேசத்திற்கு அனுப்புவோம் என்று எந்த உறுதியான அறிவிப்பையும் வெளியிடவில்லை. மாறாக வங்கதேசத்தின் கோரிக்கை சட்ட நடைமுறைகளின்படி பரிசீலிக்கப்பட்டு வருவதாக இந்தியா தெரிவித்துள்ளது. இதற்கிடையே ஹசீனாவுக்கு வங்கதேசத்தில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதும் இந்த விவகாரத்தை மிகவும் சிக்கலானதாக மாற்றியுள்ளது. இதனால் இந்தியா உண்மையில் ஷேக் ஹசீனாவை வங்கதேசத்திடம் ஒப்படைக்குமா என்ற கேள்வி அரசியல் வட்டாரங்களில் முக்கியமாக எழுந்துள்ளது. குறிப்பாக ஹசீனாவை இந்தியாவிடமிருந்து ஒப்படைப்பது என்பது சாதாரண நாடு கடத்தல் விவகாரம் மட்டுமல்ல. வங்கதேசத்தில் தற்போது உருவாகியுள்ள அரசியல் சூழலையும் இந்தியாவின் நீண்டகால பாதுகாப்பு மற்றும் பிராந்திய நலன்களையும் கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. கடந்த காலத்தில் ஹசீனா தலைமையிலான அரசுடன் இந்தியாவுக்கு நெருக்கமான உறவு இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் ஹசீனாவை ஒப்படைக்க வேண்டும் என்ற வங்கதேசத்தின் அழுத்தம் அதிகரிக்கும் நிலையில் இந்தியா வங்கதேச உறவை எப்படி சமாளிப்பது என்பதும் மோடி அரசுக்கு ஒரு முக்கியமான சவாலாக மாறியுள்ளது. ஹசீனாவை இந்தியா உடனடியாக ஒப்படைத்தால் வங்கதேசத்தின் தற்போதைய அரசுக்கு ஆதரவாக இந்தியா செயல்படுகிறது என்ற அரசியல் செய்தி செல்லக்கூடும். ஆனால் அவரை இந்தியாவில் தொடர்ந்து வைத்திருந்தால் வங்கதேசத்துடன் ஏற்கனவே இருக்கும் பதற்றம் மேலும் அதிகரிக்கலாம். அதனால் இது இந்தியாவுக்கு மிகவும் கவனமாக கையாள வேண்டிய ஒரு தூதரக விவகாரமாக உள்ளது. இந்நிலையில் அரசியல் விமர்சகர்களில் ஒரு தரப்பினர் இந்தியா ஷேக் ஹசீனாவை வங்கதேசத்திடம் ஒப்படைக்க வாய்ப்பு குறைவு என்றே கருத்து தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக ஹசீனாவை ஒப்படைக்காமல் இந்தியாவில் வைத்திருப்பதே பாஜக தலைமையிலான மத்திய அரசின் நீண்டகால அரசியல் மற்றும் பாதுகாப்பு கணக்காக இருக்கலாம் என்றும் கூறுகின்றனர். ஆனால் இது மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்த முடிவு அல்ல. தற்போதைக்கு இந்தியா வங்கதேசத்தின் கோரிக்கையை சட்ட நடைமுறைகளின்படி பரிசீலித்து வருகிறது என்பதே அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு.